ஹை செல்லம் மூன்றாவது பாடத்தில் 23வது கணக்கு சாமி. முற்றொருமையை பயன்படுத்தி 10^3 - 15^3 + 5^3 மதிப்பு காண்க. இல்லைனா 10³ - 15³ + 5³ மதிப்பு காண்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, போன கணக்கிலே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 நம்பரை கூட்டினா க்யூப் வரும்போது என்ன யோசிக்கணும்னா, கொடுக்கப்பட்ட எண்கள் எது 10 - 15 + 10 - 15 + 5 இந்த 3 எண்களையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். கியூப்லாம் விட்டுருங்க. +10யும் +5யும் கூட்டினா +15, இது -15 என்ன வந்துச்சு? +15 - 15 0, அவ்வளோதான். அப்போ 3 எண்களையும் கூட்டும் போது எனக்கு 0 வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்? a + b + c = 0 எனில் கண்டிஷன் என்னன்னா, இந்த கியூப் a³ + b³ + c³ = 3 × abc. நான் போன கணக்கில் படிச்சோம்ல, a³ + b³ + c³ - 3abc வரும். அந்த என்ன பக்கம் போச்சுன்னா வரும் +3abc வரும். ஏன் a + b + இங்கே வரும் பாருங்க, a + b + c × a² + b² + c² - ab - bc - ca = a³ + b³ + c³ - 3abc இருக்கும். இதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ 3 எண்களுடைய கூடுதல் 0 வந்துச்சு வச்சுக்கா, 0 கூட எதை பெருக்கலாம் என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு இந்த 0 இருக்கு, இது ஃபுல்லாக 0 இருக்கும் ஒரு சைடு, இது இங்கே இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? a³ b³ c³ தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இது மட்டும் என்ன தேவையில்லாத -3 × abc தான் இப்போ கொஞ்சம் என்ன வரும்? +3 × abc வரும். அதை பாருங்க போட்டுருக்கோம். ஓகே சாமி, இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் முன்னாடி கணக்கில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எழுதி போட்டேன். இப்போ இதை தான் போக போகிறோம். ஸோ ஏக்கு பதில் என்ன போட போகிறோம்? 10³ - 15³ + 5³ = மகா இது என்ன மகா ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்குன்னா, அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் என்னதான் கிடைக்கும்? நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். -15 கூட போட்டுக்கலாம். = 3 × யார் இதில் a 10 a, இது b, இது c, கியூப்லாம் விட்டுருங்க. அப்போ 3 × 10 × 15 × 5. சரி, என்ன 15 போகணும் நம்ம? -15. வெரி குட். +10 - 15 + 5. ஓகே சாமி, அப்போ என்னது? -3 10 30. இது பார்த்துக்கலாம். 1 3 3 3 5 15. இதோ ஒரு 0. இங்கே -15. 15 × 15 15² எவ்வளோ? 225. அவ்வளோதான். 5ன்னு முடியும் போது போட சொன்னால் ஈஸியாக போட சொல்லிட்டேன். 1க்கு அடுத்த நம்பர் தான் வரும். 1 2 தான் வரும். அப்போ இது 2 பேருக்குன்னா 1 2 5² எப்பவுமே என்ன வரும்? 25. ஒருவேளை 45² இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? 4க்கு அடுத்த நம்பர் இங்கே பார்க்கக்கூடாது. 4க்கு அடுத்த நம்பர் 1 2 3 5 வரும். 4 5 பெருக்கணும். 4 5 20. 5² எவ்வளோ? 25. அப்போ ஸோ ஈஸியாக பெருக்கிறதுக்கான வழி. ஸோ 225, ஒரு 0 சேர்க்கணும், இங்கே ஒரு மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன சாமி? 2250. சொல்லுங்கப்பா. ஓகே, குட் செல்லம்.